ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு காட்டில் ஒரு நரி வாழ்ந்து வந்துச்சான். அது சிங்கத்திடம் போய், வணக்கத்துக்குரிய காட்டின் அரசே, நான் உங்ககிட்ட தொண்டு செய்வதுக்கு காத்துட்ருக்கேன்னு சொன்னுச்சான். அதுக்கு சிங்கமும் நமக்கு உதவியாக ஒரு ஆள் வேணும்னு சொல்லி நரியை தன் கூட சேர்த்துக்குச்சான். நரி சிங்கத்துக்கிட்ட ரொம்பவே விசுவாசமாக நடந்துக்குச்சான். நரியோட வேலையே எங்கெங்கே எந்தெந்த மிருகங்கள் இருக்குது, சிங்கத்துக்கான இறை எங்கே இருக்குன்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட சொல்கிறது தாங்க. சிங்கம் தனக்கான இறையை எடுத்துக்கிட்டு தனக்கு விசுவாசமாக இந்த நரிக்கும் அதில் பாதி பங்கு கொடுக்கும். அதை சாப்பிட்ட நரி சிங்கத்தளவு நல்ல குண்டாகவும் கம்பீரமாகவும் ஆச்சுங்க. உடனே அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இப்போ நாமும் சிங்கம் மாதிரி ஆயிட்டோமே, நம்ம தனியாக வேட்டையாட ஆரம்பிப்போம் அப்படின்னு யோசனை பண்ணி தனியாக எந்த மிருகம் வருதுன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. தனியாக வேட்டைக்கு சொல்லும் போது நிறைய மிருகங்கள் நரியோட கண்ணில் பட்டுச்சு. ஆனால் தனக்கான பெரிய மிருகம் வரணும்னு சொல்லி நரி பேராசைப்பட்டு காத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்பன்னு பார்த்து ஒரு யானை வந்துச்சு. உடனே யானை மேலே நரி பாஞ்சிச்சு. அந்த யானை தும்பிக்கை தூக்கி நரியை அடிச்சிட்டு இதை பார்த்து பயந்து போன நரி காப்பாற்றுக்கிறதுக்காக ஓடிடுச்சுங்க. எப்போவுமே நம்மளோட பலத்தை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சிந்திச்சு முடிவு பண்ணணும்.